ஆமென். நம்ம ஒரு சிறிய ஜெபத்தோட இந்த ஆராதனை தொடங்குவோம். செய்திக்கு போறது முன்னாடி அந்த ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலை எங்களை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே எல்லாரையும் உங்க சமூகத்துல வர பண்ணிருக்கிறேன். இந்த தினத்துல ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போதும் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆவியானவர் நாங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை உதவும். எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நோக்கி செலுத்தவும் எங்களுக்குள்ளாக புதைக்கப்படுகின்ற உங்களுடைய வார்த்தை தனி கொடுக்கவும் நீர் உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையை சுவாமியுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் நடத்த எங்களுக்கு உதவி செய்தாலும் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக நன்றி. உங்களுடைய ஆவியானவர் மூலமா எங்க எல்லாரையும் நடத்த விதமா என்று கொண்டாடுகிறோம். இந்த வேலைக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஸோ இந்த நேரத்துல நான் கடவுளுக்கும் சபை தலைவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். இந்த விதத்துல உங்களுக்கு சேவை பண்ண முடியுது. நிறைய நேரத்துல ஒவ்வொரு விதம் இருக்கு தேவனுக்கு சேவை செய்யறதுல. இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக இந்த சேவைக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென். இன்னைக்கு நம்ம கத்துக்க போகிற லெசன் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய தலைப்பு எப்பவும் போலதான் கிவிங், கொடுக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கத்துக்க போறோம். கொடுத்தல் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம். தேவன் நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப ஃபேமஸா நிறைய பேர் வாயில டக்குன்னு உச்சரிக்கிற ஒரு வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு, நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 20:35 நான் உங்களுக்காக அதை வாசிக்கிற சுருக்கமா, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு அந்த வசனத்துல வருது. ஓகே, சோ இந்த வசனம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பவுல் ஆகிய அப்போஸ்தலன் ஆகிய பவுல் மற்ற ஜனங்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை நான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன். வாங்குறதை விட கொடுக்கறது பாக்கியம் இல்லை. ஆனா வேதாகமத்துல எந்த ஒரு சுவிசேஷத்திலையும் இந்த வார்த்தை எழுதப்படவே இல்லை. இந்த வார்த்தை எழுதப்படல. ஆனா இந்த கொள்கையை அவர் தன்னுடைய வாழ்க்கையா வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்து இந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையா வாழ்ந்து காட்டினார். எப்படின்னா அவர் எப்பவுமே அநேக அற்புதங்களை செய்வாரு. ஆனா பெரிய பணக்காரங்களுக்கும் திரும்பி தனக்கு நன்மை செய்யக்கூடிய ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனுக்கும் அவர் அந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாரு. ஏழ்மையில இருக்கிறவங்க, வறுமையில இருக்கிறவங்க, இயலாமையில இருக்கிறவங்க, எப்பவுமே ரொம்ப வாழ்க்கையை அடித்தளத்துல பாதிப்படைஞ்சு அவங்களால திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நிறைய செஞ்சிருக்கிறார். இந்த வசனத்தை கை கொண்டிருக்கிறார், நடைமுறைப்படுத்திருக்கிறார். ஸோ வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கறது பாக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாக்கியவான்களா மாறணும் அப்படின்றதுதான் கடவுளுடைய ஒரு பெரிய எண்ணமா இருக்கும். நிச்சயமா இந்த டாபிக் எடுக்கும் போது நான் நிறைய என்னை யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறேன் கொடுக்கறதுல இருந்து. நிறைய நேரம் என்ன நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, நீங்க அப்படி செய்வீங்க எப்படி செய்வீங்கன்னு. ஆனா உண்மை எங்க வீட்டுலதான் தெரியும். நீங்க வீட்டுல கேட்டா நீங்க அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்கன்னு சேம் வேர்டு வேற மாடுலேஷன்ல வரும். நீங்க செய்யற மாதிரி யாரா செய்வாங்க, நான் இப்படி செய்வேனா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கறதுன்றது எனக்கு இயல்பாகவே குறைவா இருக்கக்கூடிய ஒரு நபரா நான் என்னை பார்க்க முடியும். ஓகே, ரொம்பவே பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர். முக்கியமா நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொடுக்கிற குணம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம வசனங்களை வாசிக்கலாம், கடவுளுடைய வார்த்தையில வாசிக்கலாம். கொடுக்கறதுன்றது பெரிய நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு தரணும்னு சொல்லும் போதே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தாமதம் இல்லாம லூக்கா புத்தகம் 12வது அதிகாரம் வசனம் 16 முதல் 20 வரைக்கும் வாசிக்கப்போம். இன்னைக்கு பரத் நமக்காக கடவுளோட வார்த்தையை வாசிப்பாரு. லூக்கா புத்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 21 வரை. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய இடம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை விடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது.
நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப பிரசித்தமான வசனம், நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இங்க ஒரு நபரை பார்க்கிறோம். இந்த நபர் சுயநலத்தோட யோசிக்கிற ஒரு நபரா நம்ம பார்க்கிறோம். அவரோட யோசனை முழுக்கவுமே ஒரு செல்ஃபிஷ் மைண்டடா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, என்னுடைய டாபிக்ல வரக்கூடிய புள்ளிகள் எல்லாமே நம்மளுடைய கொடுப்பவனை பற்றி இருக்குது. அதுல இந்த புள்ளி என்ன அப்படின்னா, சுயநலமும் கொடுத்தலும் அப்படி நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸும் கிவிங்கை பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம், சுயநலம் என்பது நம்மளுடைய பிறவி குணம். பை பர்த் we get that attitude like being selfish. லைக் ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த சுயநலவாதத்தனம் இருந்துட்டே இருக்கும். எப்படின்னா, எப்பவுமே குழந்தைங்க அவங்க கையில இருக்கிற எந்த விஷயத்த பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்பெஷலா பாக்குறோம்னா, அவங்க கையில ஏதாவது உணவு பொருள் இருந்தா அவங்களால வாங்குறது கஷ்டம். பானு கத்தி ஒரு மாதிரி சேட்டப் பண்ணுவாங்க. அவங்க கையில இருக்கக்கூடிய விளையாட்டு சாமான யாருமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. அவங்களோட பெற்றோர்களை யாருக்கிட்டே பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க அப்பாவோ எங்க அப்பா சொன்னா கூட அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணதை நீங்க பார்த்துப்பீங்க. நிறைய பேர் அந்த குழந்தைய அவங்க பொம்மை மாதிரி வச்சாலும் விடாங்க. இது எங்க அம்மா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கோவம் போடும். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைய வச்சு சக்சஸ் கட்டுற மாதிரி அந்த குழந்தையோட கோபத்தையும் சுயநலத்தையும் தூண்டி விடுவாங்க. ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ குழந்தைங்க எப்பவுமே தனக்குரியத மற்ற குழந்தைங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்காது. ஏன்னா இது என்னோட அப்படின்ற ஒரு ஆழமான எண்ணம் அந்த குழந்தைக்கு வருது. ஏன்னா அந்த குழந்தை எப்பவுமே அது கையில இருக்கிற பொருளை பத்திரப்படுத்திக்கும் போது, சுயநலமா இருக்கும் பொழுது சேஃபான என்விரான்மெண்ட்டுக்குள்ள ஃபீல் ஆகும். இது என்னது, என் கையில வந்தது என்னோடது, நான் பத்திரமா பார்க்கணும், இது என்னுடையது அப்படின்றது. அவங்க அந்த குழந்தைங்க ஒரு வேலை அந்த அவங்க கையில இருக்க பொருளையோ எந்த ஒரு விஷயத்தையுமோ அவங்க சம்பாதிச்சது கிடையாது. ஒரு சல்லி பைசா அவங்க செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த குழந்தையாவது கடையில போய் 500 ரூபா கொடுத்து பெரிய பொம்மை வாங்கி நீங்க பார்த்துருப்பீங்களா? கை குழந்தைங்களோ சின்ன குழந்தைய டெடி பேர் வாங்கி பிடிச்சிருக்கா? இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த குழந்தைக்கு இனாமா கிஃப்டா பரிசா கொடுப்பாங்க. அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய ஊக்குவிக்கிறதுக்காக, அந்த குழந்தைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுறது எப்படின்னா, அந்த குழந்தைக்கு யாரோ ஒருத்தர் பெரியவங்க இருந்தோ அந்த குழந்தைய சார்ந்தவங்களோ சொந்தக்காரங்களோ வாங்கி கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த குழந்தை தன்னால வாங்கப்பட முடியாத தன்னுடைய இயலாமைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி சொந்தம் பாராட்டுனா சுயநலமா யோசிக்கவே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கிற குணம் அந்த குழந்தைக்கு ரொம்ப எளிமையா வர்றதில்லை. அது பேரண்ட்ஸ் கையில இருந்து கத்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நிறைய நேரத்தில் அப்படிதான் இல்லையா? எத்தனை பேர்லாம் அடிப்பம்புல தண்ணி அடிக்கும் போது அந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கீங்க. இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. டெய்லியும் நீங்க வீட்டுக்கு குழா தண்ணி அடிச்சு தான் கொடுக்கணும். நிறைய பேர் போயிருப்பீங்கல்ல. அந்த நேரத்துல உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அவளை விடாத, அங்க எட்டு போய் வை, அந்த அந்த குடத்தை வை. ஓகே, எங்க அம்மா அப்படி நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வரவெல்லாம் விட்டுருவேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அறிவுதான் முட்டாளா இருக்கிறியா, தரவு இல்லாம இருக்கிறியா, அதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா நம்ம டைமுக்கு அடிக்கணும், நிறைய தண்ணி நின்றுமே அப்படின்னு சொல்லியும் சொல்லாமலும் ஒரு குழந்தை அந்த சுயநலத்தை தன்னுடைய பெற்றோர்கள் கையிலிருந்து கத்துக்கும். எப்படி சுயநலமா இருக்குது, நான் என்ன எப்படி பாதுகாக்கிறது, என்னுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல குழந்தையா இருந்தோம், இப்போ வளர்ந்து இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய இந்த சுயநல குணத்துல மாத்திரம் நம்ம வளரவே இல்லை. அதிகமாக வளர்ந்துருக்கிறோமே தவிர அதுல மாறி இல்ல மற்றவங்களுடைய நன்மையும் நமக்கு ரொம்ப முக்கியமோ அப்படின்றத நம்ம பாக்குற ஒரு மனப்பான்மைக்கு வரல. இது யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக நம்ம யோசிக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன் கொடுக்குற குணம் நம்ம கிட்ட நிறைய நேரத்துல மங்கி போகுது. இந்த நபர் ஏன் அப்படி இருக்கிறாருன்னா, அந்த நபர் எந்த விஷயத்தையும் அவரை சார்ந்த ஒரு சுயநல கண்ணோட்டத்தோட யோசிக்கிற ஒரு நபரா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர் அவருடைய நன்மைக்காக மாத்திரமே, நான் இதை எனக்கு கடவுள் கொடுத்தாரு, இது என்னுடையது, கடவுள் என்ன பிளஸ் பண்ணது எல்லாமே என்னுடையது, எனக்கானது, ஒரு நான் வச்சு இதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருந்ததை தவிர சுயநலத்தினால அவருடைய ஜென்ம சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துறாரு அவருக்கு தெரியல.
ஓகே, ஸோ முதலாவது விஷயம், சுயநலம் வந்து ஒரு பிறவி குணமா இருக்கும், நமக்குள்ள இருக்கும், ஆழத்துல இருக்கும், அடிமனசுல இருக்கும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு மேபி டிசைபிளா மாறினதுனால யாராவது ஏதாவது கேட்டா நம்ம கொடுக்கணுன்ற ஒரு மனப்பான்மைக்குள்ள வரும். ஆனா ஆழமான எண்ணத்துல ரொம்ப டீப்பா எனக்கு அது தேவையா இருக்கு, என்ன வந்து அது ஒரு விதத்துல பாதுகாக்குதுன்னா நம்ம கொடுக்கறதுக்கு யோசிக்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள போகும். ரெண்டாவது விஷயம், சுயநலம் வந்து ஒரு ஏமாற்றும் பாவம். மக்களை வந்து கிறிஸ்துவிடம் இருந்து அதை பிரித்து எடுத்து செல்லும். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, வசனம் 19ல அந்த நபர் ஒரு விஷயத்த சொல்றார். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் இல்லையா, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். இந்த வசனம் சொல்லுது, சுயநலம் வந்து எப்படி அவனை ஏமாத்துது அப்படின்னா, அவனுடைய ஆத்துமாவுக்கிட்ட அவன் பேசிக்கிறான். பி பீஸ்ஃபுல், ரெஸ்ட் இன் பீஸ், உனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நிறைய நாளுக்கு நிறைய பொருளை நான் அவனுக்காக வச்சிருக்கேன். ஓகே, அது உண்மையா? இல்லை. அவனுக்கு ஒரு க்ளூ கூட கிடையாது, அவனோட ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை. அவனை யாரு பிளஸ் பண்ணாங்கன்ற ஒரு க்ளூ, ஒரு அடையாளம், ஒரு யோசிக்கிற ஒரு தன்மையே இல்லாம போயிடுச்சு. அவனை ஆசீர்வதிச்சது யாரு? அவனோட ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் யாரு? அவன்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தவர் யார்? அவனுக்கு இல்ல அதிகமான ஜாமியங்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? அவனுக்கு அதோட ஐடியாவே கிடையாது. காட் மட்டும்தான் அவனை பிளஸ் பண்ணார். காட் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை 30, 60, 100ன்னு அதிகப்படுத்திட்டே போனார். அவனுக்கு அந்த யோசனையே இல்லை. அவர் மாத்திரம்தான், கடவுள் மாத்திரம்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த், வெல்த், ஃபேமிலி, நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், நீங்க எதெல்லாம் பேர் சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? தேவன். இன்னைக்கு அதை நம்ம மறக்கக்கூடிய அளவுக்கு சுயநலம் வந்து ஒரு ஏமாத்துற பாவமா இருக்கு. இதெல்லாம் நான் என்னுடையது, நான் சம்பாதிச்சேன், எனக்குரியதுன்ற ஒரு எண்ணத்தை அந்த சுயநலம் கொடுத்துட்டே இருக்கு. கடவுள் கொடுத்தாருன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வரவே இல்லை. நம்மளுடைய சுயநலம் நம்மள டிசீவ் பண்ணுது, ஏமாத்துது. எப்படி ஏமாத்துது அப்படின்னா, நம்மளுடைய சோலுக்கு நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர், நான் தான் ஓனர், நான் தான் எஜமான், எனக்கு சொந்தக்காரன் நான் தான், என்னுடைய ஆத்மா எனக்கு மாத்திரமே சரி, வேற யாருக்கும் பங்கு கிடையாது. நோ பார்ட்னர்ஷிப், நோ ப்ரொப்ரைட்டர்ஷிப், வேற யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? நான் தான். என் அழகுக்கும், என் அறிவுக்கும், என் இளமைக்கும், என்னுடைய தோற்றத்துக்கும் யார் சொந்தக்காரு? நான் தான். நிறைய நேரத்துல பாவம் நம்மளை ஏமாத்துது. நான் நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இளமை வந்து இப்படின்னு காட்டியே போயிடுச்சு. மேபி எனக்கும் போயிடுச்சு. நம்மள நிறைய பேர் இளமையில இருக்கும்போது அதை பத்தி ஒரு துளியாலும் கூட யோசிச்சிருக்க மாட்டோம்ல. நம்ம காலம் வச்சும் இப்படியே இளமையாக இருப்போம், இதே பலத்தோட இருப்போம். நம்மளுடைய சரீரம் வந்து எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஓட முடிஞ்சிச்சு, எவ்வளவு நாள் கண்டு முடிக்க முடிச்சு, எவ்வளவு தூரம் ஓட முடிச்சு, எவ்வளவு சாப்பிட முடிச்சு. அன்லிமிட்டட் பிரியாணியை 2 வாட்டி சாப்பிடலாம். நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே தான் நான் இருப்பேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு லிமிடெட் மீல்ஸ் கூட என்னால முழுசா சாப்பிட முடிய மாட்டேங்குது சில நேரத்துல. நான் என்ன நம்பின காலங்கள்ல என்னுடைய சுயநலத்தை வந்து எனக்கு சொந்தமா நான் யோசிச்சேன். நான் என்னை பத்தி சொல்றேன், நம்மள நிறைய பேருக்கு இந்த நபர் அப்படியே யோசிச்சார், இதெல்லாம் என்னுடையது. அவரை அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஒரு பயணிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவரோட ஆத்மாவுக்கு அவரு வந்து ஒரு தேற்றவாளரா, அந்த ஆத்மாவை எட்டர்னிட்டிக்கு கொண்டு போறவரா, அதாவது நித்தியத்துக்கும் அவரோட ஆத்மாவை ஒரு சேஃப் பிளேஸ்ல காப்பாற்றுற ஒரு நபரா அவர் யோசிச்சுட்டார். அவர் அதை கம்யூனிகேட் பண்றார், அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிறார். இன்ஃபேக்ட் இஸ் டாக்கிங் டு ஹிம். அவனுடைய மனசாட்சி சொல்லுவது இன்னர் ஸ்பிரிட், டீப் ஸ்பிரிட்குள்ள அவன் பேசிக்கிறான். ஆழமான எண்ணத்துக்குள்ள, சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அவன் என்ன பண்றான்? அப்பாடி, நான் ரிலாக்ஸா இருக்கலாம், எனக்கு கவலை இல்லை, பஞ்சத்தெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டம் கிடையாது, வறுமை கிடையாது, நான் இனிமே போயிட்டு மறுபடியும் சமைச்சு எடுத்து உழைக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் ராத்திரியில பகல்ல வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவனே அவனை தேர்த்துக்கிறான். எப்படி? ஒரு மாயத்துக்குள்ள போய் அவனே அவனை பெருசா காமிச்சுக்கிறான். இன்னைக்கு சுயநலம் வந்து நம்மளை ஏமாற்றும் ஒரு சுயநலம் வந்து ஒரு பாவமான விஷயமா இருக்கு. அது எப்படின்னா,
கிறிஸ்துவ கிட்ட இருந்து, கடவுள்கிட்ட இருந்து நம்மளை விலக்கி கொண்டு போகுது. அந்த மனுஷனுடைய அறிவுரை பார்த்தோம்னா, அவன் ஒரு அளவுக்கு கூட கடவுளுக்கு கிரெடிட் கொடுக்குற ஒரு நபரா இருந்து நம்ம பார்க்க முடியல. அவனோட வாழ்க்கையில கடவுள் இருந்தாரு, தேவன் இதை செஞ்சாரு, என்னை இப்படி நான் இருக்கிற நிலைமை கடவுளால கொடுக்கப்பட்டது, நான் யாரா இருக்கிறேனோ, என்கிட்ட இருக்கக்கூடிய பலன் என்னவோ, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவோ, அது தேவனுடையதுன்ற ஒரு மனப்பான்மை இல்லாதவனா இருக்கு. அவனுடைய ஆஸ்தியும் அவனுடைய எண்ணமும் அவனுடைய சுயநலமும் தேவன் கிட்ட இருந்து அவனை தூரமா கொண்டு போட்டு நம்ம பார்க்கிறோம். சுயநலம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை ஏமாத்துறது மாத்திரம் இல்லாம கடவுள் கிட்ட இருந்து, கிறிஸ்து கிட்ட இருந்து கொண்டு தூரம் போகுது. அதே நேரத்துல சுயநலம் ஒரு அழிவுக்கான பாவமாவும் இருக்கு. ஆன்மீகத்தை அழிச்சிடும். சுயநலம் எப்படின்னா, அந்த வசனம் 20 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்க கடவுள் சொல்றாரு, தேவனும் அவனை நோக்கி மதிகேடனே அப்படின்னு கூப்பிடுறாரு. உன் ஆத்மா அவனிடத்துல இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், இப்போது நீ சேகரித்தவில்லை யாருடையாகும் என்றார். நம்ம சுயநலம் நம்மளுடைய ஆத்மாவையும் நம்மளுடைய வாழ்க்கையும் அழிவின் பாதையில கொண்டு போயிடும். கடவுள் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் ஒரு வார்த்தையில சொல்றாரு, ஆங்கிலத்துல ஃபூல் அப்படின்னு சொல்லப்படுது, தமிழ்ல மதிகேடுன்னு சொல்லப்படுது. எப்போன்னா, நான் என்ன சுயநலமா யோசிக்க முடியும், அவன்கிட்ட ஒரு ஆத்மீக எண்ணமே கிடையாது. தேவன் யோசிக்கிற மாதிரி இல்லை. அவனுடைய மனுஷ வாழ்க்கையை அவன் மனுஷனாலே யோசிச்சான். கடவுளுக்குரிய ஒரு ஆத்மீக பாதையில கொண்டு போகவே இல்லை. அவனுடைய ஆத்மாக்கை எவ்வளவு சேஃபா கொண்டு போக முடியும்னு நினைச்சானே தவிர, அவன் தேவனுடைய கருத்துல எவ்வளவு சேஃபா இருக்கணும்ன்றத நினைக்கவே இல்லை. கடவுள் ஒண்ணு பண்ணாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த உன்னை நீங்க ராத்திரியே உன்னோட ஆத்மாவை நான் எடுத்து போறேன், நீ என்ன பண்ண முடியும், உனக்குரியதெல்லாம் யாருடையதா இருக்கணும் ஒரு கேள்வியை கேட்டார். ஸோ நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும், இல்லை நம்ம யோசிக்கிற விதம், நம்ம ஒரு விஷயங்களை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களோ நம்மளுக்கு சொந்தமான விஷயங்களை குறித்து யோசிக்கிற விதம் தவறா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது நம்மள அழிவு பாதையில கொண்டு போயிடும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம், இந்த உலகத்துக்கு நம்ம விருந்தாளிகள், நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் சொந்தமா வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் தற்காலிகமானது தவிர நிரந்தரமானது கிடையாது. அதுக்காக ஓடுறதோ, அதுக்காக நம்ம அதை ப்ரிசர்வேட் பண்றதுக்காக ரொம்ப பாதுகாப்புப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அது நம்ம பொக்கிஷமா யோசிக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கைய அழிச்சு கடவுள் பாதையிலிருந்து திசை திருப்பணும். நம்மளுடைய சுயநலம் நம்மளுடைய ஆத்மாவை டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சே போட்டோம். அது கடவுள் அன்னைக்கு ராத்திரி அந்த ஆத்மாவை எடுத்துருவோம்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம்? நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய கையிருப்புல இருந்து இருக்குதா? நம்மளோட பேங்க் பேலன்ஸ்ல இருக்கா? நான் எப்படிப்பட்ட ஒரு வீட்டுல இருக்கேன், சொந்த வீட்டுல இருக்கிறானா, அது பாதுகாப்பா இருக்கிறா? வாட்ச்மேன் இருக்கிறாரா? நான் கேட்டட் கம்யூனிட்டியில இருக்கிறானா? என் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா? என்ன சொத்து பத்து இருக்கா? இதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய உலக வாழ்க்கையில பாதுகாப்பு நிச்சயமற்றது. நம்ம கடவுள்கிட்ட மாத்திரம்தான் உறுதியா இருக்க முடியும். ஏன்னா நம்ம சுயநலமா யோசிக்கும் பொழுது, என்ன சார்ந்து எனக்கு இருக்கிற பொருளை வச்சு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, அது அழிவின் பாதையில நம்ம கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துல பார்க்கும்போது, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மாறா கடவுளோட வாயில இருந்து உன் ஆத்மா இன்னைக்கு எதுபட்டு போயிடும் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த நபர் வாங்குறத பாக்குறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், அந்த நபர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? அவனோட குடோன் எல்லாம் இடிச்சு நான் பெருசா கட்டுவேன், ஏன்னா அவனுக்கு குடோன் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. அவனோட ஆசீர்வாதம் மிகுதியா இருந்துச்சு, ஏற்கனவே இருந்ததை விட அதிகமா இருந்தது. ஆனா அவன் சுயநலமா யோசிக்கும் போது கடவுளோட வாயில இருந்து அவன் அழிவை பார்க்கிறான். இன்னைக்கு சுயநலம் ஒரு மோசமான பாவத்துக்கு வழிவகுக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம சுயநலமா யோசிக்கிறோமோ, நம்மளை மாத்திரம் மத்தியமா வச்சு யோசிக்கிறோமோ, நம்ம அழிவின் பாதையில போயிடுவோம். அதாவது நிறைய இதை விட பெரிய பாவங்களுக்கு நம்ம போறது நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மக்கள் சுயநலமா இருக்கிறதுனால மற்றவங்களை காயப்படுத்துறத ரொம்ப சுலபமா பண்றாங்க. கடந்த வாரங்கள்ல ஒரு செய்தி நம்ம கேட்டிருப்போம். ஒரு பெண் திருமணம் முடிச்சு அவன் கணவரை கொலை பண்ணிட்டான். நான் அதே மாதிரி இன்னொரு செய்தியை கேட்ட ஒரு வட இந்திய பெண்
திருமணம் முடிச்சு கணவன் கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு தொட்டினா ஒரு 35 துண்டுகளா வெட்டிடுவாரு, நான் அவருக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேற யார் கூட அன்புல இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சுயநலமா என்ன பண்றாங்க, இன்னொரு ஆத்மாவை பாதர் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய மோசமான விஷயங்களை நம்மளால கேட்க முடியும். சுயநலம்ன்றது கொலை கொலை பண்ற அளவுக்கு அவங்களை கொண்டு போகுது. அவங்களோட வாழ்க்கை மாத்திரமே அவங்களுக்கு முக்கியமா தோன்றதுனால இன்னொருத்தரோட வாழ்க்கைய துச்சமா நினைக்கிறாங்க, ஒரு பொருட்டாவே நினைக்கலாம். அவங்களோட ஆத்மா அவங்களுக்கு பெருசாவே தெரியல, மற்றவங்களோட ஆத்மாவாவே பார்க்கல, அவங்க கடவுளோட படைப்பாவே பார்க்கல. சுயநலம் எப்பவுமே பெரிய பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கும். நம்ம சுயநலமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பாவமும் வளர்ந்தே தவிர அது டிக்ரீஸ் ஆகாது, குறையாது, நம்மளை விட்டு போகாது. அதனால சுயநலத்தோட நம்ம எதையும் யோசிக்க கூடாது இந்த மனுஷன மாதிரி. அதே போல சுயநலம் ஒரு கொடிய பாவம். அது நம்மளுடைய ஆத்மாவை இழக்க பண்ணிடும். எப்படின்னா, when God blesses you abundantly, you have to be a person who shares his blessings with others. உங்களை மாத்திரமே நீங்க சென்டர் பாயிண்டா வைக்கவே கூடாது. கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை மற்றவங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கூட பகிர்ந்துக்கணும். இந்த நபர் எனக்கிட்டே இந்த வருஷம் அறுவடை அதிகரிச்சு தானியம் வைக்க முடியல, என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கோ என்னை சுத்துப்பட்டாத கிராமத்துல இருக்கிற மக்களுக்கோ நான் ஆளுக்கு ஒரு படி அரிசி கொடுப்பேன், ஒரு படி தானியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு நபரா இல்லை. நான் அதை ப்ரிசர்வேட் பண்ணுவேன், நான் பாதுகாத்துக்குவேன், எனக்காக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நபரா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வசனத்துல இந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில சுயநலம் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அவரை வைக்க விடாம பண்ணிச்சு. அவருடைய சோலுக்கும் அது பாதகமா தான் போயிடுச்சு. இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது எப்பவுமே நம்ம செல்ஃபிஷ் மைண்டோட யோசிக்க கூடாது. சம்டைம்ஸ் எனக்கு என் சேலரி வரும், சேலரி வந்ததும் காணிக்க கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே பின்னாடி என்னோட தேவைகளும் நிற்கும். அப்ப நான் சுயநலமாவும் யோசிப்பேன், எதெல்லாம் முதல்ல செய்யணும் கணக்கு போடு, அது காணிக்கையில இருந்து தொடங்கும். ஆனா இதை முடிச்சுட்டு அதை செய்யலாமா, அதை முடிச்சுட்டு இதை செய்யலாமா, இங்க கொடுக்குற காசை வச்சு நான் இதை பண்ணலாமா, ஏன் தேவையை சந்திக்கலாமா, இல்ல நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே ஆகணும், செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும். நம்மள எத்தனை பேர் நம்மளுடைய சம்பளத்துல வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை எடுத்து நாம் மற்றவங்களுக்காக கொடுப்பேன் எடுத்து வைக்கிற பழக்கம் வச்சிருக்கோம். பொதுவா வீடுகள்லையோ நம்மளோ கிறிஸ்துவர்களோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில செயல்படுறதை நான் பார்க்கறதில்லை. நம்ம எல்லாத்துக்கும் பட்ஜெட் போடுவோம், நம்ம வீட்டுக்கு, நம்ம காணிக்கைக்கு, நம்மளோட வீட்டுக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, மருத்துவத்துக்கு, ஃபங்க்ஷனுக்கு, அவுட்டிங்கு. ஆனா ஒருத்தருக்கு நான் இதை செய்யணும், மற்றவங்களுக்கு இதை கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஒரு பங்கு எடுத்து வைக்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு பழக்கம் இருக்குதான் நம்ம யோசிக்கணும். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுயநலத்தை எடுத்து போகும். அப்கோர்ஸ் நீங்க கொடுக்கும் போது அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். அடுத்த டாபிக் தியாகத்தோட கொடுக்கிறது. அதாவது when you give, you have to give as a sacrificial heart. நீங்க கொடுக்குற ஒரு மனசு இருக்கும்போது அதை தியாக மனப்பான்மையோட கொடுக்கிறது. லூக்கா புத்தகம் 21வது அதிகாரம் வசனங்கள் 1-4 வாசிக்கலாம். லூக்கா 21 வசனங்கள் 1 முதல் 4. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை இடையில் அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை இடையில் மற்றெல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவனோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டார் என்றார். ஆமென். இந்த வசனமும் நம்ம நிறைய படிச்சுக்கோம். ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 பணம் இல்லையா, இது ரொம்ப ஃபேமஸான வசனம். கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதும் இயேசு கிறிஸ்து கொடுக்கறத பத்தி அப்ரிஷியேட் பண்ண ஒரு இடம். ஓகே, இந்த விதவை தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்து விட்டால் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவரின் அடையாளம். when you give, it should hurt you. நீங்க கொடுக்கும்போது அது உங்களை காயப்படுத்தணும். இட் இஸ் நாட் லைக் என் மேல் பாக்கெட்ல 500 ரூபாய் கட்டும், கீழ் பாக்கெட்ல 1000 ரூபாய் கட்டு நான் வச்சிருக்கிறேன், கையை விட்டா எவ்வளவு எடுத்தேன்னு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்து நான் போட்டுட்டு போறேன் அப்படின்னும் போது என்னுடைய அபரிதத்துல இருந்து, என்னுடைய மிகுதியில இருந்து, என் தகுதியில இருந்து நான் கொடுக்கிறேன். ஆனா நான் தகுதி குறைவா இருக்கும்போது,
இயலாமையில இருக்கும்போது, முடியாமல் இருக்கும்போது, என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கும் பொழுது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 பணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா ஜீசஸ் அதை பார்க்கிறார். நம்மளுடைய எண்ணத்தை பார்க்கிறார். நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய கொடுத்தல் என் வாழ்க்கையை கடினப்படுத்தலாம். இட் இஸ் நாட் அபவுட் மணி ஒன்லி. நம்ம காசை மாத்திரம் பேசல, காணிக்கை மாத்திரம் பேசல. வாட் எவர் யூ கிவ் when you serve in the Lord for the church, சபைக்காக நீங்க ஊழியம் பண்ணும்போது அது உங்களை காயப்படுத்துதா? ஆமென். நீங்க நல்லா கொடுக்குறீங்க. நீங்க ஒரு குடும்ப சபையை வழி நடத்துறீங்களா? ஒரு தலைவரா இருக்கீங்களா? ஒருத்தரை வழி நடத்துறீங்களா? இல்ல ஒரு டீச்சரா மற்றவங்க கிட்ட நீங்க போய் வேதாமத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் மற்றவங்க கிட்ட இயேசுவை பகிர்ந்துக்கிறதுக்கும் முயற்சி பண்றீங்களா? யாரும் உங்களை தவறா நடத்துவாங்களா? நீங்க கொடுக்குற அந்த நேரம், நீங்க கொடுக்குற உங்களுடைய உழைப்பு, நீங்க கொடுக்குற உங்களுடைய இருதயம், அது ஒரு ஆசீர்வாதம். நான் ஒருத்தர் சும்மா போன ரோட்ல கார் விட்டேன், ஃப்ரீயா இருந்தா வாங்கன்னு சொன்னா அவர் வந்தாரு, பயன்படுத்தாரு, சுத்தோடா மாறிட்டாரு. ஆமே, அதுல அற்புதமான விஷயம் தான். அவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு. ஆனா உங்களுக்கு அதுல காயம் ஏற்படுத்தா? இல்ல, யூ ஜஸ்ட் கேம் டு ஒன் கார், அவ்வளவுதான் இல்லையா? பட் நம்ம கொடுக்கும் பொழுது எந்த விஷயம்லாம் நம்மளை காயப்படுத்துதோ அப்பவும் நம்ம கொடுக்குறோமோ அது வந்து கடவுளுடைய பார்வையில உகந்ததா இருக்கு. இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கான 2 பணத்தை கொடுத்துட்டாங்க. தெரியல அங்க இருந்து போகும்போது அவங்க எப்படி போக போறாங்க, என்ன சாப்பிட போறாங்க, அடுத்தது என்ன உடுத்த போறாங்க, அவங்களோட வாழ்க்கையை அடுத்த 2 நாளைக்கோ அடுத்த நாளோ அடுத்த வேலையோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஜீசஸ்க்கு தெரியும். காட் அதை பெருசா பார்க்க. நான் எவ்வளவு கொடுக்குறேன்றதுல இல்ல, எப்படி கொடுக்குறேன்றதுலதான் என்னோட ஹார்ட் இருக்கு. அதுதான் முக்கியமும் கூட. நான் யாராவது என்னை பாக்குறாங்களான்னு அவங்க முன்னாடி கொடுக்கறதுக்காக இல்லை, இல்ல யாருன்னா என்ன பாராட்டவங்களான்னு கொடுக்கறது கிடையாது. நான் இவ்வளவு ரூபா கொடுத்தேன், ரூபாயும் போட்டு என் பேரை போடுறதுக்காக நான் கொடுக்கறது கிடையாது. கொடுக்கறது கடவுள் பார்க்கிறார். நான் என்னுடைய இயலாமையில இருந்து கொடுக்கறேன்னா, நான் தாராளமா கொடுக்கறேன்னா யாரு பார்க்கிறாரு? கடவுள் பார்க்கிறாரு. நம்ம அர்ப்பணிப்பா இருந்தோம், நம்ம டிவோட்டடா இருந்தோம், கடவுளுக்கு உண்மையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம். நமக்கு அர்ப்பணிப்பா இருந்தோம்னா கடவுளுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம். உங்களோட தூக்கத்தை கொடுப்பீங்க, உங்களோட நேரத்தை கொடுப்பீங்க, உங்களோட உழைப்பை கொடுப்பீங்க, உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்க, உங்க வாலிபத்தை கொடுப்பீங்க, உங்க முதிர்மையை கொடுப்பீங்க. உங்க முதிர் வயதுல கொடுக்கக்கூடிய வலி வேதனை, நடக்க முடியல, உட்கார முடியல, பாட்டு பாட முடியல, ஆராதனைக்கு வருவீங்க. நீங்க எதெல்லாம் கடவுள் கொடுக்குறீங்களோ, நீங்க கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதோ, காயம் கொடுக்குதோ, அது எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுப்பீங்க. அப்போ கடவுள் உங்களை பிளஸ் பண்ணக்கூடியவரா இருப்பார். மற்றவங்களுடைய பார்வைக்காக கொடுக்கிறது தவறான விஷயம். ஆமென். நம்ம பணத்தை கொடுக்கிறோம். பணம்ன்ற ஒரு விஷயத்த மாத்திரம் நான் பேசல. நீங்க கடவுளுக்கு கொடுக்கும் போது அன்பு இல்லாம கடவுளுக்கு கொடுக்க முடியும், ஆனா கொடுக்காம அன்பு செய்யவே முடியாது. நீங்க அன்பு இல்லாம கடவுளுக்கு கொடுத்துடலாம், ஆனா கொடுக்காம கடவுள் அன்பு செய்யவே முடியாது. கடவுளுக்கு நீங்க எதையாவது, நீங்க கடவுளுக்கு அன்பு செய்யலாம், நீங்க எதையாவது கொடுத்தாகணும். உங்க வாழ்க்கை, உங்க பழைய வாழ்க்கை முறை, உங்க பாவத்தை நீங்க விட்டு கொடுக்கணும். உங்களுடைய சொகுசு, கம்ஃபர்ட், உங்க தூக்கத்தை நீங்க விட்டு கொடுக்கணும். காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுனா தூங்கணும்னு தோணும். உங்க கம்ஃபர்ட்டை நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க கொடுக்குற அந்த நேரம் யோசிங்க. அன்பு இல்லாம நீங்க கொடுக்கலாம், ஆனா கொடுக்காம உங்களால தேவன் அன்பு செய்யவே முடியாது. சோ கொடுக்குற குணம் வந்து தேவன் அன்பு செய்யறதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது அது அவருக்கு காயத்தை ஏற்படுத்து, வலியை தந்துச்சு. அவரு தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். இயேசு கொடுக்கும் போது அவருக்கு வலி ஏற்படும் தெரிஞ்சே கொடுக்கும் போது அவர் அதை மனப்பூர்வமா கொடுத்தார். இயேசுடைய கொடுக்குற குணத்தை நம்ம அதை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையை அவர் கொடுக்கும் போது வலி வரும் தெரிஞ்சே கொடுத்தாரு. உங்களால முடியுமா? கண்டிப்பா உங்களாலேயே என்னால முடியும். நம்ம டிட்டர்மினேஷன்ல இருக்கணும். நான் ஜீசஸ் போல இருப்பேன் அப்படின்னு. சுயநலமா இல்லாம இருந்தோம்னா நம்ம ஜீசஸ் போல இருக்கலாம். இந்த வசனம் அதுதான் சொல்லுது. அந்த விதவை சுயநலமா இல்லை. அந்த விதவையை பொறுத்தவரைக்கும் ரட்சிப்பு தான் முக்கியம், கடவுள் தான் முக்கியம், தேவனை கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை தான் முக்கியம். அந்த காசு ஏன் 2 ரூபாய் தான் அந்த சபை நடக்க போதா, ஏன் 2 ரூபாய் தான் அந்த பரிசீலனுக்கும் வேத பாலனுக்கும் சம்பளம் கொடுப்பாங்களா, தேவாலயத்துல பூஜை பண்ணுவாங்களா, இந்த காசை அவங்க சரியா எடுத்துக்குவாங்களா, அதை கொண்டு போய் அவங்க கரெக்டான விதத்துல நடத்துவாங்களான்னு அந்த விதவை யோசிக்கல. இல்ல நான் கொடுத்தாதான் என்ன நடக்குமா, கோடீஸ்வரெல்லாம் இருப்பாங்களே அப்படிலாம் யோசிக்கல. அந்த பெண் தேவனை அன்பு செஞ்சாங்க, தேவனுக்கு கொடுத்தாங்க. தேவனுடைய இயேசுனுடைய பார்வையில
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களா ஒரு மனுஷியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது அதுல தியாக மனப்பான்மை இருக்கணும். அதுல நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். மூன்றாவது, திருப்திகரமா கொடுக்கணும். அதாவது நீங்க கொடுக்கும்போது மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுக்கணும். 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் வசனம் 6-7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நீங்க குறைவா கொடுத்தாலோ இல்ல நம்ம அதிகமா கொடுக்கறதுனாலயோ அதனுடைய பலனை யார் அனுபவிப்பாரா? நம்மதான். இந்த வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உற்சாகமா கொடுக்கிறவங்களுக்கு உற்சாகமா கொடுக்கப்படும். தேவன் அவங்க மேல பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை விதைக்கிறோன்றது முக்கியம். நம்ம குறைவா விதைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அறுவடையும் குறைவா தான் இருக்கும். நம்ம 4 நெல்மணி போட்டா 4 நெல்மணி தான் வரப்போகுது. இந்த உலகத்துல சபை நடக்க பணம் தேவை. ஆனா சபையை நடத்துறதுக்கு பணம் மாத்திரம் போதாது, தேவனுடைய ஆசீர்வாதம் விசுவாசத்துலதான் சபை இயங்குது. நம்ம கொடுக்குற பணத்தினால சபை இயங்கல. நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சபை நடந்துட்டே இருக்கும். சபை ஆராதனை நடக்கும், தேவ ஊழியர் பெருகும், தேவ மக்கள் எழுதி பிரகாசிப்பாங்க, ஊழியர் செய்வாங்க. நான் கொடுக்குற நீங்க கொடுக்குற பணத்துல மாத்திரம் சபை நடக்கல. நிச்சயம் சபைக்கு பணம் தேவை இருக்கு, ஆனா நம்மளோட பணத்துல அது நடக்கல. கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால தேவன் விசுவாசமா சபையை கொண்டு போறாரு, அதுலதான் சபை இயங்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்ன்றத பொறுத்து நம்மளோட ஆசீர்வாதமும் இருக்கு. இந்த வசனம் அதான் சொல்லுது. நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, நான் கட்டாயப்படுத்துறதுனால கொடுக்க மாட்டேன். யாரோ கேட்கறதுனால, யாரோ சொல்றதுனால, யாரோ என்னை வற்புறுத்துறதுனால நான் கொடுக்க மாட்டேன். நான் கடவுளை நேசிக்கிறதுனால கொடுப்பேன். நான் எதை கொடுத்தாலுமே நான் தேவனை நேசிக்கிறதுனால கொடுப்பேன். நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் இருக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவ என்னை சொந்த ரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். யாரையாச்சும் கத்தி முனையில வச்சு துப்பாக்கியில வச்சு இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோமா? யாரையாவது நம்மள யாருன்னா அப்படி நடச்சா? இல்லை. யாரும் நம்மளை வற்புறுத்தல, யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தல. மனப்பூர்வமா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம். இயேசுவே என்னோட சொந்த ரட்சகரா மீட்பரா நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனப்பான்மை நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்ம கொடுக்கணும்னு வந்தா, சபைக்கு சேவை பண்ணணும்னு வந்தா, ஊழியம் பண்ணணும்னு வந்தா, தேவனுக்கான நேரம் கொடுக்கணும்னு நம்ம வரும்பொழுது கட்டாய மனப்பான்மையில இல்லாம தாராள மனப்பான்மையில உற்சாகமா கொடுக்கணும். கொடுக்குறவங்க சந்தோஷமா கொடுக்கணும். பைபிள் சொல்லுது, மகிழ்ச்சியோட கொடுக்குறவங்கள கடவுள் என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரா? நிச்சயம். நீங்க கொடுக்குற விதத்தை பொறுத்து. நீங்க எதை கொடுக்குறீங்க? நீங்க ஒரு தங்க வேலை எடுத்து போடுறீங்க உண்டியில, வைரத்தை எடுத்து கொடுத்துறீங்க, உங்க முடிய கொடுக்குறீங்க, அதெல்லாம் முக்கியமே இல்லை அவருக்கு. அவர்கிட்ட என்ன பார்க்கிறார்? எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் கொடுக்குறீங்க? நீங்க தாராள மனப்பான்மையோட சந்தோஷத்தோட தேவன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அபரிமிதமான விசுவாசத்தினால, நம்பிக்கையினால, அவர் மேல இருக்கக்கூடிய அன்புனால கொடுக்குறீங்களான்றத அவர் பார்த்துட்டே இருப்பார். அது உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களால பார்க்க முடியும். ஆமென். சோ இது நம்ம சுயநலத்திலிருந்து நம்ம வேறுபடக்கூடியவங்களா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். கடவுள் உங்ககிட்ட கஞ்சத்தனமா இருப்பாரா? நம்ம கிட்ட கஞ்சத்தனமா இருந்திருக்காரா? கடவுள் சூரியன், மலை, ஆரோக்கியம், வலிமை, நண்பர்கள், வீடு போன்றவர்கள், இது எல்லாத்தையும் அவர் கொடுக்கலையா? கடவுள் இந்த விஷயங்கள் எல்லாம் இயற்கையெல்லாம் நமக்காக கொடுக்கலையா? இதுல எதையாவது கொஞ்சோண்டு சூரியனை காமிச்சு அப்பப்போ எடுத்துக்கிறாரா? மழை பெய்யும் போது உங்களுக்கு கொஞ்சோண்டு மழை உங்க மேல மட்டும் பெய்யாம மற்றவங்களுக்கு மேல பெய்ஞ்சுட்டு அப்படின்னு இருந்திருந்தா ஹெல்த்ல சந்தோஷமா இருந்ததே இல்லையா? சிரிச்சதே இல்லையா? உங்களால தாராளமா சாப்பிட முடியலையா? தேவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கல, வீடு கொடுக்கல, ஃபேமிலி கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. அனுதின வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கடவுள் கொடுத்த தாராளமான விஷயங்கள். அவர் நம்மளுக்கு குடும்பத்தை கொடுக்கும்போது, பெற்றோர்களை கொடுக்கும்போது, பிள்ளைகளை கொடுக்கும்போது, சகோதர சகோதரியை கொடுக்கும்போது, நண்பர்களை கொடுக்கும்போது நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. இந்தா உனக்கு இப்படிப்பட்ட அம்மா, இதான் உனக்கு சாபம் அப்படின்னு கொடுத்ததில்லை. இந்தா உனக்கு இப்படிப்பட்ட புள்ள,
இந்த குழந்தைய வச்சு நீ கஷ்டப்படு நஷ்டப்படு அப்படின்னு கடவுளா அப்படியே சபிச்ச குழந்தைகளை கொடுக்குறாரு. வேதம் சொல்லுது, குழந்தைகள் கர்த்தாவுடைய சுதந்திரம், ஆசீர்வாதம். இன்னைக்கு கடவுள் எதை கொடுத்தாலுமே உங்களை ஆசீர்வதிச்சு தான் கொடுக்கிறார். உங்களைன்றது நம்ம எல்லாரையுமே எதையும் கஞ்சத்தனப்பட்டு கொடுக்கல. ஆனா நம்ம கடவுள்னு வரும்போது நம்ம கொஞ்சம் அந்த கஞ்சத்தனத்தை காமிச்சிடும் இல்லையா? கையை சுரிக்கிறோம், இழிக்கிறோம், உள்ள வச்சுக்கிறோம், எடுக்க மாட்டோம், இப்படி எட்டி பார்த்துக்கிறோம், யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் கொடுக்குறது எவ்வளவு எவருக்கும் தெரியக்கூடாது. ஆனா நான் கொடுக்குறது தாராளமா இருக்கா இல்லையான்றது கூட தெரியக்கூடாது. உள்ள கையை விட்டு நோண்டி 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 பார்த்து அந்த 1 ரூபா காயினை எடுத்து போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நிறைய நேரங்கள்ல நான் அப்படி இருந்திருக்கிறேன். நான் என்னை பத்தி சொல்றேன். நான் நிறைய நேரங்கள் அப்படி இருந்திருக்கிறேன். சண்டே பேஸ்கெட் இங்க பாஸ் ஆகும்போது கிழிஞ்ச 10 ரூபா, கிழிஞ்ச 5 ரூபா, 2 ரூபா சில்லற இதெல்லாம் தேடி இருக்கிறேன். 50 ரூபா நோட்டு இருந்தா ஐயோ அது எனக்கு வருது. நான் இந்த பணத்தை பெருசா காட்டுறதா சொல்ல, என் மனப்பாட்டிய சொல்றேன். எது என்கிட்ட லீஸ்டா இருக்கோ, குறைவா இருக்கோ, அசுத்தமா இருக்கோ, வெறும் இந்த நோட்டு என்னால செல்ல முடியாதா, கிழிஞ்சிருக்கா, ஏதோ காஞ்சிபடியில போடுறா, அவர் எப்படின்னா பாத்துக்குவார், கம்ப்ளைண்ட் மாத்துவார், போயிடலாம் பேங்க்ல மாத்திடுவாங்க. காட் நம்ம ஆட்டிடியூட்டை பாக்குறாரு. எப்படிப்பட்ட மனப்பான்மை நம்ம கொடுக்கிறோம். கடவுளை நம்ம பெருமை பண்ணதுக்காக, அவர் மேல கூட நன்றி அறிதலாக, அவர் உற்சாகப்படுத்துறதுனால நம்ம கொடுக்குறோமா? நம்மளுடைய கொடுத்தல் திருப்தியா இருக்கா? நீங்க காணிக்க பெட்டியில காணிக்க போட்டது உங்க மனசு நிறைவாக்கு. இன்னைக்கு நான் கடவுளுக்கு பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், என் கையில இருந்தது நான் கொடுத்துட்டேன், அவர் கொடுத்ததுல இருந்து நான் கொடுத்தேன், தாராளமா கொடுத்தேன், சந்தோஷமா கொடுத்த உடனே ஐயோ நான் வேற உள்ள இருந்து ஒரு 10 ரூபா எடுத்து அந்த 10 ரூபாவா 100 ரூபாவா தெரியலையே, மாத்தி ஈட்டி போடுற போறேன், யாருக்கும் தெரியக்கூடாது, மறைச்ச நானே பார்க்காம போட்டேனே. இல்ல, நம்மளுடைய மனசு கொடுத்த உடனே பதைக்குதா? ஐயோ இது போயிடுச்சு, இது இருந்தா அதை பண்ணிருப்பேனே, அது இருந்தா இதை பண்ணிருப்பேனே. நான் நிறைய நேரங்கள்ல வெளியூர்களுக்கு சபைகளுக்கு போகும்போது நான் நிறைய நேரத்துல ஷேர் பண்ணிருக்கேன், மதுரை சர்ச்சில் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். வாலிப பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட வாலிபம் கடவுளுக்கு நீங்க கொடுக்கறது, உங்களோட வாலிபத்தை கடவுள் கொடுங்க, கடவுள் உங்க வாழ்க்கையே ஆசீர்வதிப்பார். நான் நிறைய நேரத்துல பார்த்திருக்கேன், என்னோட வாழ்க்கையை கடவுள் ஒரு டெஸ்டிமனியா வச்சிருக்கேன் நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல எனக்கு பெரிய மோட்டிவ்லாம் கிடையாது, ஏன்னா வாழ்க்கை தரம் ரொம்ப கீழே இருந்துச்சு. நான் மேல வரதுக்காட்டியும் மோட்டிவ்லாம் போயிடுச்சு, கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனா வாலிப பருவத்துல சபையில இருக்கும்போது சபை முக்கியம், சபை மக்கள் முக்கியம், பைபிள் முக்கியம், வேதாம அறிவு முக்கியம், அப்புறம் சபை கூட்டங்கள் முக்கியம், ஆத்மீக முக்கியம், பாவம் இல்லாம இருக்கணும், இப்படியே சுத்திட்டு இருக்கேன். நிறைய நேரத்துல சபையில இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய போயிட்டு இருந்ததை தவிர உலகபூர்வமான காரியங்களையோ, அறிவிலையோ, பணத்திலேயோ, வேலையிலையோ, ஒரு பொசிஷன்லயோ நான் முக்கியத்துவம் கொடுக்கல. பின்னாடி எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு என்னை பாதுகாக்கிறது அந்த ஒரு அமைப்பு தான், அந்த ஒரு வாழ்க்கை முறை தான், கடவுள் தான். என்னோட வாலிபத்தை நான் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்தாரு, மனைவி, பிள்ளைகள், நல்ல ஒரு சபை அமைப்பை கொடுத்திருக்காரு, நிறைய சகோதர சகோதரிகள். ஒருவேளை நான் பணத்தை தேடி போயிருந்தேன்னா நான் உலகத்தோட போயிருந்தேன். தெரியல, எனக்கு குடும்பம் இருந்திருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரம் சகோதரத்துவம் இருந்திருக்குமா எனக்கு தெரியல. நான் அழியும் பாதையில போயிருந்துருக்கலாம். நிறைய நேரத்துல இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன், இதே காசிமேல நான் பெட்ரோல் திருடின நாள்லாம் இருந்துச்சு. எங்க அம்மாக்கெல்லாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பெட்ரோல் திருடி வண்டியில ஊற்றி பைக் ஓட்டுவோம். யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவை கொண்டு வந்திருக்கும். கடவுள் என்னை தொடும் போது நான் கொடுக்கணும்னு நினைச்ச விஷயத்துல என்னோட வாலிபம் ஒண்ணு. நம்மளோட வாழ்க்கைய, ஒருவேளை நீங்க முதிர் வயதா இருக்கிறீங்க, உங்க முதிர் வயதை கடவுள் கொடுங்க, தாராளமா கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, ஹாப்பியா கொடுங்க. ஒரு அடி எடுத்து வச்சா கால் வலிக்குதா, பரவாயில்ல, 2 அடி எடுத்து வச்சு நான் சர்ச்சுக்கு போவேன். நீங்க ஒருவேளை திருமணமான தம்பதியர்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களோட நேரத்தை கொடுக்க கஷ்டமா இருக்கா, பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சிரமப்பட்டு கடவுள் கொடுங்க. கொடுக்கறது உங்களுக்கு ஹர்ட் ஆகும். உங்களோட நேரத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற டைம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய குடும்ப நேரம், கணவர் மனைவியோட நேரம் நீங்க கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது கடவுள் உங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுல நீங்க அளக்குறீங்களோ அந்த அளவுனால உங்களை ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கறதுனால நீங்க சிறப்பாவீங்களே தவிர கடவுளோட பார்வையில பெட்டர் பர்சனலா இருப்பீங்களே தவிர எப்பவுமே சிரமப்பட மாட்டீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொடுக்கறது நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுவும் நம்ம தாராளமா கொடுக்கும்போது கடவுள் நம்ம மேல மகிழ்ச்சியா இருப்பார், சந்தோஷப்படுவார். அவர் நம்மள மறுபடியும் பிளஸிங்ஸ்குள்ள கொண்டு போகணும் தான் நினைப்பார். ஆமே, எல்லாரும் இருக்கீங்களா? உங்கள யாராவது இவரு இன்னும் என்னை பத்தி பேசுறாருன்னு தோணுச்சுன்னா நம்ம எல்லாம் ஒரே கூட்டு கலவாணி தான். என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஏதாவது விஷயம் உங்களுக்கு காயப்பட்டுச்சுன்னா
நிறைய நேரத்துல நான் இங்க சொல்லாத விஷயம் உங்களை தனியா சொல்றேன். நிறைய நேரத்துல கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்கும், ஹார்டா இருக்கும். யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா கஷ்டமா இருக்கும். முக்கியமா என் மனைவி காணிக்க கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க, ஐயோ என்ன கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். என் டிசைபிளர் இன்னைக்கு உங்களுக்கு நீட்டா நடச்சா, உங்க டிசைபிளர் மீட் பண்ணீங்களா, உங்க மினிஸ்ட்ரி எப்படி போச்சுன்னு கேட்டா நான் செய்ய வேண்டியது செய்யலைன்னா கஷ்டமா தான் இருக்கும். பட் நான் செய்ய வேண்டியது செஞ்சுதான் ஆகணும், நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும். நான் கொடுக்கும்போது கடவுள் என்ன சந்தோஷப்படுத்துறாங்க. கடைசியா முறையான ஒரு கொடைக்குள்ள நம்ம வரணும். அதாவது ஒரு ஃபார்மேஷனுக்குள்ள இருக்கணும். நம்ம கொடுக்கறது ஒரு வகையறுக்கப்பட்ட விஷயமா இருக்கணும். மல்கியா புத்தகத்துக்குள்ள போலாம். மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 6-10. மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரை. 6 முதல் 10 வரை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக இல்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என் இடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் இடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், சினத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கரைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்க பார்த்தோம் அப்படின்னா கடவுள் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகியா யாக்கோபின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக நான் உங்களை அழிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் மாறல, நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன், நான் கர்த்தர். அவர் ஸ்ட்ராங்கா இந்த வேர்டு சொல்றாரு. நான் மாறல, நீ மாறிட்ட, நீ வாக்கு மாறிட்ட, என்னை ஏமாத்திட்ட, என்னை துரோகம் பண்ணிட்ட. ஆனா நான் மாறல, நானும் உன்ன மாதிரி மாறி இருந்தேன்னா நீ அழிஞ்சு போயிருப்ப அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயத்துல அப்படின்னு கேட்கும்போது, தசம பாகத்தை நீங்க கொடுக்கறதுல தவறிட்டீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு. ஓகே, தசம பாகம், காணிக்கை, இது எல்லாமே எப்படின்னா சட்டதிட்டங்கள் வழங்குறதுக்கு முன்னமே தசம பாகம் கொடுக்குற ஒரு வழக்கம் நம்மளால பார்க்க முடியும். மோசே காலத்துலதான் உங்களுக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி ஆதாம் காலத்துல இருந்து காயிலே போய் கூட அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்கு காணிக்கை கொடுத்து நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ஆதியாகமம் 14:20 அதுல பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு பிறகு தசம பாகம் செலுத்தும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டது. எப்படின்னா லேவியராகமம் 27:30 நம்ம பார்த்தோம்னா அவர்கள் தங்கள் விலங்குகள், பண்ணைகள் போன்றவற்றில் தசம பாகம் செலுத்தினாங்க. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு வழக்கமாவே கொண்டு வந்தாங்க. என்னென்னலாம் கொடுக்கணும்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு, எதுல எல்லாம் அவங்க கொடுக்கணும்னு. புதிய ஏற்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா தசம பாகம் கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்குமே இருந்துச்சு. அந்த பழக்கம் புதிய ஏற்பாட்டு இருந்தது. லூக்கா புத்தகம் 18:12 பார்த்தோம். இல்ல மத்தேயு 23:23 நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு தசம பாகம் கொடுக்கிற ஒரு வழக்கமும் ஒரு முறையும் பொருந்தக்கூடியதாக தான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள திரும்பவும் புதிதா பிறந்த நம்மளுக்கு அது ஒரு பொருந்தலைக்குரிய ஒரு விஷயம். தசம பாகம் கொடுக்கறது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நம்மளுடைய பொருளாலும் நம்மளுடைய கேட்கிற எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை நம்ம சேவிக்கிறவங்களா இருக்கு. கடவுள் உங்களுக்கு நன்மை செஞ்சார் இல்லையா, அந்த நன்மையின் பிரகாரம் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு கடவுள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மை செஞ்சார் யோசிச்சு பார்க்கலாம். நான் யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சார் தேவன். நம்ம வாழ்க்கை எவ்வளவு நன்மைகளால நிறையப்பட்டிருக்கு. நம்ம 1000 நன்மைகள் பாட்டுலாம் பாடணும் இல்லையா, அனுதினமும் என்ன நிரப்ப இருக்கீங்க அப்படின்னு பாடுவோம். யோசிச்சு பார்க்கலாம். வார்த்தையில சொல்ற அந்த 1000 நீங்க 1000 வார்த்தை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 1000 முறை ஒவ்வொரு நன்மை நீங்க யோசிக்கணும். 1000 நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். கடவுள் எனக்கு நன்மை செஞ்சாலும் சுலபமா சொல்லிடலாம். பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னா கடவுள் எவ்வளவு நன்மைகளை நம்மளுக்கு செஞ்சார், நம்ம அதை யோசிக்கணும். இன்னைக்கு இந்த உலகம் எப்படி அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை பற்றி யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் ஒரு மிஸ்ட்ரியாக நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு.
அவங்களுக்கு ஒரு புதையல் போல, ஒரு ரகசியம் போல நிறைய பேர் இன்னும் நம்புறதுக்கு தயங்குறாங்க. சில பேர் கட்டுக்கதைன்னு சொல்லிடுவாங்க, வேற ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனா விசுவாசிகளா இருக்கிற நமக்கு உலகத்துல இயேசுடைய மரணம் நம்மளோட வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட அதிக பெரிய விலை மதிப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு ஜீசஸ் நம்மளுக்காக கொடுத்த விலை மதிப்பு இல்லாத ஒரு ஜீவனை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள ஒரு வகையறுக்கப்பட்ட கொடுக்கறதுக்குள்ள வரும் பொழுது என்னென்ன விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்மளோட வாழ்க்கை ஒரு சீரான கொடுக்குற ஒரு பண்புல இருக்கா? ஒரு மாசம் எனக்கு சம்பளம் அதிகமா வந்தா நான் கொடுப்பேன், அடுத்த மாசம் கொடுக்க மாட்டேன். ஒரு மாசம் என் தேவையை பொறுத்து, என் கஷ்டத்தை பொறுத்து, என்னோட மனப்பான்மையை பொறுத்து நான் சந்தோஷமா இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். நான் இந்த மாசம் இல்லை இந்த வருஷம் நான் அவுட்டிங் போற ஃபேமிலியா என்ன நான் கொடுக்க மாட்டேன். எப்பப்பெல்லாம் நான் கொடுக்கறதுல தவறுறேன், எப்பப்பெல்லாம் எனக்கு கொடுக்குற மனப்பான்மை போகுது, எப்பப்பெல்லாம் நான் கடவுளை வஞ்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் முதலே சொன்னது போல பணம் மாத்திரம் நம்ம கொடுக்கறதுல இல்லை, நம்ம இருதயமும் முக்கியம், நம்மளுடைய அர்ப்பணிப்பும் முக்கியம். நிறைய நேரத்துல கிறிஸ்துவ வைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பணம் மட்டும் இல்லை, குணமும் கூட. எப்பெல்லாம் நம்ம கிறிஸ்துவரா வாழ்றதை விட்டு கொடுத்துறோம். நான் கிறிஸ்துவரா இருக்கும்போது நீதியா வாழ்றேன்னு ஒரு வாழ்க்கை முறையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தேன். பரிசுத்தமா வாழ்வேன்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கடவுளுக்கு கொடுத்தேன். ஏசு கிறிஸ்துக்கு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு கடவுளுக்கு முன்னாடி நான் ஒரு வாக்கு தத்துவம் பண்ணேன். நிறைய நேரத்தில் நம்ம அதுல மாறிடும். நேற்று போல இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு போல நாளைக்கு இருப்போமா தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விசுவாசம் ரொம்ப உறுதியா இருந்திருப்போம். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் கேள்விக்குரிய விஷயமா கூட இருக்கலாம். சபைக்கு வருது ஒரு பழக்க வழக்கமா மாறி இருக்கலாம், சபைக்கு வருது ஒரு கடமையா இருக்கலாம், சபைக்கு வருது ஏதோ என் பிள்ளைகளுக்காக வரேன், இல்லை என் பெற்றோருக்காக வரேன் ஒரு எண்ணமா மாறி போயிருக்கலாம். நம்ம கொடுக்கறது கடவுளுக்கு நடக்கக்கூடிய உறவு, இது இந்த தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கான என்னுடைய அர்ப்பணிப்பு, தேவன் மீது நான் வச்சிருக்கிற அன்பு, அவர் மேல இருக்கக்கூடிய என்னுடைய நன்றி எதிர்கள், எது என்னை பாதிக்க முடியும்? ரோமன் புத்தகத்துல பவுல் சொல்றது போல நாச மோசமோ நஷ்டமோ எது என்னை கிறிஸ்துவனுடைய அன்புல இருந்து பிரிக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்பெல்லாம் கடவுளோட அன்புல இருந்து பிரிஞ்சு போறோம், எதெல்லாம் நம்ம கிட்ட கடவுளோட அன்பு விட்டு போகுது? நம்மளோட தேவைகள் பெருகும் போதா, இல்ல நம்மளுடைய இயலாமை வரும்போதா, இல்ல நம்மளோட இன்னொரு கஷ்டமோ மன கஷ்டமோ பாவமோ சாத்தானோ நம்மளை நெருங்கி அழுத்தும் போது நம்ம விட்டு கொடுத்துடுறோமா? நம்ம அதுல கவனமா இருக்கணும், யோசிக்கணும். நம்மளோட வாழ்க்கை முறையில கொடுக்கிற விஷயத்துல அந்த முறையான சீரான ஒரு பண்பு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால செழிப்பான வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. எத்தனை பேர் எல்ஐசி கட்டுறீங்க? இல்ல ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கைக்காக. இன்கம் டேக்ஸ் ரைட்லாம் வராது, தைரியமா நீங்க கை தூக்கலாம், யாரும் சொல்லி விட மாட்டாங்க. எவ்வளவு வேணாம் ஒரு இன்சூரன்ஸ் வாழ்க்கையில எப்பாவது போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். நிறைய பேர் தூக்கலையே. மோகன் பாபா 2 கையை தூக்குறாங்க, 2 பேரும் தூக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அதுல ஒரு சீரான வடிவு, மாசம் மாசம் நீங்க அந்த பிரீமியம் கட்டணும், வருஷத்துக்கு இந்த பிரீமியம் கட்டணும். 14 வருஷம், 15 வருஷம், 21 வருஷம் கட்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா? என்ன வரும்? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க எல்லாம் போடல, உங்களுக்கு தெரியாது. வித் இன்ட்ரெஸ்டோட லம்சம் ஆஃப் அமௌண்ட், ஒரு பல்க் அமௌண்ட் வரும். இப்ப நிறைய டேர்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஆனா ஒரு மொத்த தொகையா வரும். அந்த மொத்த தொகையை நீங்க சேர்க்கறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது பெரிய பலன் கொடுக்கும். இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? 14 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வருங்க, மறுபடியும் 21 வருஷத்துல உங்க குழந்தை பிறந்ததும் நீங்க போட்டீங்கன்னா அந்த குழந்தை 14வது வயசுல ஒரு அமௌண்ட் வரும். அப்ப நீங்க ஹையர் ஸ்கூல் படிக்கிறதுக்கு, காலேஜ் போறதுக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சீரான ஒரு பண்பம் அது ஒரு பெரிய பலனை சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பலனை, அது ஒரு பெரிய மாற்றத்தை விளைவை உருவாகும். உங்க வாழ்க்கையை செழிப்பாக இருக்கும். அந்த காலகட்டத்துல செலவுக்குள்ள போவது தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நீங்க விதைக்கிற ஒரு பலன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் கொடுக்குற கொஞ்சம் இருக்கிறேன், நான் வேலை வீடும் கஷ்டத்தை பல கஷ்டம் நெருக்கடி கடன் கட்ட என்னோட தேவையை மாத்திர சந்திக்க சொல்லிட்டு ஒரு சீரான கொடுக்குற சிறுமிக்கிற மனக்கால இல்லை அப்படின்னா நம்மளுடைய தேவை உங்களுக்கு, நம்மளோட நெருக்கடி நம்மளுக்கு வயசாகும் பிற்காலத்துல
தேவைகள் அதிகரிக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்ம மேல முன்னாடி ஒரு வசதியை வாழ்க்கை சிறுக உழைச்சா சிறுக எந்த அளவுல அழுத்தோ அந்த அளவு. அதனால கொடுக்கிற மனப்பாட்டியில ஒவ்வொருத்தரும் நம்ம வளர்ந்து யோசிச்சு பாருங்க. வாரமானா நேரத்தை நீங்க செவனுக்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நேரத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஆராதனைக்கு வரும், கூட்டங்களுக்கு வரும், மீட்டிங்ஸ் வரும், எவ்வளவு நேரம் கொடுக்கணும்னா ஒரு ஆராதனை எவ்வளவு நேரம் எடுக்கணும், வாரத்துல எவ்வளவு நேரம் கடவுளுக்காக சபைக்காக செலுத்தணும். இது நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளுடைய தேவைக்காக பணத்துக்காக வாழ்க்கை முறைக்காக எவ்வளவு கூட ஓடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். எனக்கு ஞாபகத்தில் நைட்டெல்லாம் வேலை செய்யறாங்க, 2 நாளுக்கு மாசமா வேலை செய்யணும். தேவைகள் இருக்கும்போது வெறும் 20 ரூபாய்க்காக ஒரு நாட்டுக்குள்ள வேலை பண்ணுவோம். வெறும் 20 ரூபாய் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாள் கஷ்டப்படும். அப்படியே நான் தூக்கத்தை விட்டு எழுந்து வரேன், ஜெபம் பண்ணுங்க, பயன்படுத்த கண்டியது தூக்கம் வருது. ஒரு சீரான கொடுக்கிற முறை வச்சிருக்கிறார். நம்மளோட ஜெபடைய ஒவ்வொரு நாளும் அனுபவம் உங்களோட ஜெபமே தேவனோட எவ்வளவு நெருக்கமா இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்க உங்களுடைய உறவை கட்டி சேமிக்கிறீங்க, கடவுளோட உறவை கட்டி சேமிக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமே. கொடுக்கிறதுன்றது நிச்சயமா பலியை கொடுக்கும். 3 வகையான கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒன்று கிளிட்டு சொல்லுவாங்க. கிளிட்டு அப்படின்றது ஒரு கடினமான காரியம். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பாதையை கொடுக்கணும்னா நீங்க முதல்ல படைச்சு அதை கொடுக்கணும். ஹார்டா இருக்கும், கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். கிளிட் பண்றது அந்த கிளிட்டுல அந்த பாதை கஷ்டம் தான். ஒரு தேவையை உடைக்கிறது கஷ்டம் தான், ஆனா இது உடைக்கும். 2வது கடற்பாசி. கடற்பாசின்னா அது நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கடற்பாசி மொத்தம் உங்களுக்கு எல்லா சொத்துமே வரும். உங்ககிட்ட நீங்க கொடுக்கும் போது உங்களுடைய சுருக்கி குளிர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்கணும், உங்களுக்கு எப்பாவது காயம் ஏற்படுத்திருக்கா? அதுல நீங்க கவனமா. 3வது தேன் கொடுக்கணும். நிலம்பி வழியை அதிகப்படியாக உங்களுடைய தேன் உங்ககிட்ட பொங்கி அல்லது வழி தாராளமா கொடுக்கும். அது எப்படி நீங்க சந்தோஷமா தேன் இனிமே இருக்குல்ல, சுவை இருக்கு. அந்த தேன் காட்டு பயன்படுத்த சந்தோஷம் இல்லையா? இங்க ஒரு சந்தோஷம். தேன் கொடுத்தாலே நம்ம கொடுக்கறத நிரம்பி வலிக்கிறதா. அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பாரு. நம்மளால ஒரு செழிப்பான, வளமான, சந்தோஷமான, ஆத்மக்குரிய ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வருகிறோம். ஆமே. நிச்சயம் ஒரு பாடம் நம்ம கட்டிக்கிறது விஷயம் யோசனா இருக்கும். கொடுக்கறத பத்தி நம்ம பார்க்கணும்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போல இன்னைக்கு அவருடைய பாடம் நம்ம தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது அவர் வழி இயேசு கிறிஸ்து அந்த பிளிண்ட் மாதிரி அந்த வழிக்கு கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணாங்க? போராடினார். அவருக்கு மனசுல வேணாம், இது எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற ஒரு இடமா என்ன பண்ணாருன்னா, இல்ல நான் இந்த உடம்பை என்னோட கடினமான அந்த மனசை உடைச்சு கடவுள்கிட்ட போவோம். கடல் பாசி போயிட்டார். சிறுவையில அவர் போகிறதுக்கு முன்னாடி வேக துணிகள் மூலமா அவருடைய இருதயத்தை நொறுக்கிறாரு, பிடிச்சாரு, ஜபத்துல அழுதார். எதுக்கு? இந்த உலகம் மக்களுடைய வாழ்க்கைக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்கு அந்த சிறுவையில அவர் கஷ்டப்பட போறாரு தெரிஞ்சும் அவருக்கு அதை நொறுக்கிறார். 3வது அவருடைய வாழ்க்கை மாறி பொங்கி வழியை கொடுக்கிறார். சிறுவையில போறதுக்கு முன்னாடி ஜீவனோட ரத்தம் சொத்தி சிறுவையில இயேசுவோட ரத்தம் வேகமாக வச்சிருக்காங்க. ஆனா அவர் பொங்கி வலி யாருக்காக அவர் கொடுக்கும்போது நிரம்பி வலிச்சு கொடுத்தார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தார், அதிகப்படியா கொடுத்தார். கடைசி சொத்து ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தார். இன்னைக்கு அவருடைய மரணம் அடக்கம் விழிக்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட ஈடு. இன்னைக்கு அதனாலதான் நீங்களும் நானும் ரசித்து இருக்கிறோம், நித்தியத்துக்கு போறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் செய்கிற கிரியைகள் படிக்கப்பட்டது, நம்மளுடைய மீறுதல்கள் படிக்கப்பட்டது, நம்மளுடைய பாவத்துக்கு விஜயம் வந்துச்சு. நரகன்ற ஒரு வேதனைக்குள்ள இருந்து நம்ம தப்பிச்சுக்க கடவுள் வாய்ப்பு. இயேசுடைய குறிப்பிட்ட தூரம் இன்னைக்கு நம்ம தரிசித்து கொடுத்தது போல நம்ம எப்பவுமே தேவனும் நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கோம். இன்னைக்கு
இயேசுடைய சிலுவை பாடுகளை நம்ம பங்கேற்கும் போது, அவருடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்தை நம்ம பங்கேற்கும் போது நம்ம யோசிப்போம், இயேசுடைய வாழ்க்கை முறைகளுக்கு உட்பட்டதா அப்படின்றது ஒரு நினைத்த சகோதர சகோதரிகள் நமக்காக அப்படி திராட்சை கொண்டு வருவாங்க. அப்பத்துக்காக திராட்சை ஜெபிப்போம். அப்பமானது இயேசுடைய சரீரமாகவும் திராட்சைமாவும் இயேசுடைய ரத்தமாகவும் இருக்கு. இன்னைக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்காக நல்ல தரப்பு இந்த காலை பொழுதுல சபையார் நாடாளுக்கு ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைக்கு இயேசுடைய வாழ்க்கையை யோசிக்க அவர் கொடுத்ததை அவர் கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தாராளமாய் தைரியமாய் நாங்கள் இயேசுவை இந்த நட்சத்திரம் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்புக்காக நன்றி. தேவனுக்கு இயேசு சிலுவையில கொடுத்த அவருடைய பாவம், அவருடைய வலி, வேதனை, அவருடைய அவமானம், அவருடைய நிர்வாணம் எங்களோட வாழ்க்கையுடைய மானத்தை காப்பாற்ற முடியாது. ரட்சிப்பு பாதையை கொண்டு வந்தார். எங்க வாழ்க்கையின் மீறுதல்களை பாவத்தை மதிக்க முடியாது. இன்னைக்கு எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு நாங்கள் நன்றியோட இருக்கோம். எங்களோட வாழ்க்கைக்குள்ள இந்த உலகத்துல வாழ கடைசி மூச்சு வரைக்கும் நான் நன்றியோட வாழும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கும், சபைக்கு கொடுக்கிறதா இருக்கும். எங்க வாழ்க்கையில நம்ம பார்க்கிற எல்லாருக்கும் சூழ்நிலை இல்லாம நாங்க கொடுத்தவங்களா இருக்கிறோம். இயேசுடைய பார்வை